நல்லாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. சிவகங்கை மாவட்டம் காப்பாரப்பட்டி காப்பார் ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறும். திருவிழாவிற்கு வரி வசூல் செய்வது தொடர்பாக சிலர் திருவிழா நடத்த எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கடந்த ஆண்டு திருவிழா தடைபட்டது. இந்த ஆண்டு கிராமத்தினர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் திருவிழா நடத்த அனுமதி பெற்றனர். விழா ஏற்பாடுகள் நேற்று முன்தினம் துவங்கியது. அங்கு வந்த போலீசார் விழா நடத்தக்கூடாது என கூறி மைக் செட், சீரியல் லைட்டுகளை பறிமுதல் செய்தனர். திருவிழா நடத்தினால் மற்றொரு தரப்பினர் பிரச்சினை செய்வார்கள் என்று கூறி விழா நடத்த தடை விதித்தனர். இதனால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். ஸ்பாட்டுக்கு வந்த அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திருவிழா நடத்திக் கொள்ள அனுமதி அளித்தனர். அதைத் தொடர்ந்து சிங்கம்புணரியில் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள புறவிகளை வழிபாடு செய்து எடுத்து வர இன்று காலை காப்பாரப்பட்டியில் இருந்து கிராம மக்கள் சிங்கம்புணரி புறவி பொட்டலுக்கு ஊர்வலமாக வந்தனர். அங்கு வந்த டிஎஸ்பி செல்வகுமார் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் கிராம மக்களை தடுத்து நிறுத்தினர். பக்தர்களை வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்து வேனில் ஏற்றினர். இதனால் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திருவிழாவை நடத்த உயர்நீதிமன்றம் மற்றும் அதிகாரிகள் அனுமதி அளித்தும் கூட போலீசார் அனுமதி மறுத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஆண் பக்தர்களை அடித்து இழுத்து வேனில் ஏற்றினர். பெண் பக்தர்களின் ஆடைகளை களைந்தும் பாலியல் ரீதியாக மானபங்கம் செய்ததாக பெண் பக்தர்கள் கண்ணீர் வடித்தனர். சிறுவர் சிறுமிகளை கூட வேனில் ஏற்றி சென்றதாக கிராம மக்கள் புகார் கூறினர். நாங்கள் திருவிழா கும்பிட்றதுக்காக எல்லாரும் வந்தோம். சாமி தூக்குறதுக்காக எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். அப்போ போலீஸ் ஒரு 10 லேடிஸ் போலீஸு, ஆம்பளை போலீஸு எல்லாருமே சேர்ந்து ஒரு பொம்பளைய என்னை ஒரு ஆளை வண்டியில் ஏற்றி சேலையை உறிஞ்சி என்னைய அசிங்கப்படுத்திருக்காங்க. அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். வயசு பிள்ளைகளை எல்லாரையும் அடிச்சு, பிள்ளைகளை பூரா அடிச்சு, ஆம்பளைகளை அடிச்சு எல்லாரையும் வண்டியில ஏத்திருக்காங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க தெரியல. சின்ன பிள்ளைய கொண்டு ஏத்திட்டு போயிருக்காங்க. எங்க கொண்டுட்டு போயிருக்காங்க தெரியல. எங்களுக்கு நியாயம் கிடைச்சு ஆகணும். திருவிழா வருஷம் கொண்டாட திருவிழாதே எப்பவும் பொழுது இந்த வருஷமும் கொண்டாட வந்தான். சாமி தூக்க வந்தான். வர்ற வழியில போலீஸ் அடிச்சு பிள்ளைய 10 பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. காட்ட சொல்லுக்கு இதை காட்ட மாட்டேங்கிறாங்க, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க சாமிக்கு கூட இப்படி ரோட்ல எல்லா பேரும் அடிச்சு போலீஸ் நேத்து வீட்டுல ஊர்ல ஒரே பிரச்சனை. போலீஸ்காரவதே இதுக்கு முழுக்க காரணம் எங்களுக்கு போலீஸ்காரவதே. இதுக்கு எங்க அசிங்கப்படுத்துறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறாங்க. இத்தனை வருஷம் இல்லாத புதுசு இது பண்றாங்க. எங்க நீதி நாய் எல்லாம் நடந்தாங்க. என் பிள்ளைக்கு முதல்ல கண்ணை காட்டி ஆகணும். இன்னும் என் பிள்ளைய பார்க்கவே இல்லை. காட்டுக்கண்ணா காட்டவும் மாட்டேங்கிறாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க கூட்டியாதே சொல்றாங்க. பாட்டு வாசின்னு சொல்லி எங்க அய்மானம் இல்லாம ஊருக்குள்ள பேசி காலையில சாமியை தூக்கலாம், பேசாம அமைதியா இருங்கம்மான்னு சொன்னாங்க. நாங்க அமைதியா இருந்தோம். இப்ப நாங்க நாடு பஸ் பாஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிடிச்சு கட்டி பிடிச்சு சேலையை உரியவும், சட்டையை பிடிச்சி இழுக்கவும், முடிய பிடிச்சி இழுக்கவும் எங்களை என்னதான் பண்ணும்ல அய்மானம் இல்லாம படுத்தி எங்க பிள்ளைய ஒரு 10 பிள்ளைகளை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க தெரியல. பிள்ளைய பூரா காணும். நாங்க பறக்கிறோம். சேலையை பிடிச்சதெல்லாம் போலீஸ் தான் இழுத்தாங்க. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து 3 நாளா இருந்த போலீஸ் தான் எங்களை பிடிச்சி இழுத்தது. அவங்க ஒரு நாள் ஆளால எங்க ஊரே கெட்டது. அவங்கதான் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை ஊரை எடுத்து விட்டதே அந்த ஒரே சார்தே. வாங்க, நாங்க அந்த சார்கிட்ட பேசுறோம். நாங்க 60 வருஷமா நாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த கடையை தூக்கிட்டு வந்து நாங்க இந்த வருஷம் எங்களை பண்ணது இந்த அந்த ஒரே போலீஸ் தான். அவங்களாம் நாங்க படிக்கல, கொண்டு போயிருக்காங்க. பச்சை பிள்ளைகளை கொண்டு போயிருக்காங்க.
தான் ஓட்டு போட்டு கேட்டு வந்தாலும் நாங்க இது பண்ணுவோம். எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு இதுவும் வேண்டாம். பச்சை பிள்ளைய காட்டாதவங்களே எல்லாம் தூக்கியாந்து அவங்கள்ட்ட கொடுத்துரு. அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. எங்களை வந்து பிரச்சனை பண்ணதே வந்திருக்காங்க. பாதுகாப்பு வந்த நாள்ல இருந்து காப்பாரப்பட்டி காப்பார ஐயனார் கோயில் புரவி எடுப்பு விழா கடந்த 60 ஆண்டுகளாக பாரம்பரியமாக தொன்று தொட்டு நடந்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு என்ற போர்வையில் மூக்கை நுழைத்து போலீசாரால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அப்பாவி பெண் பக்தர்களின் ஆடைகளை களைந்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லையில் தந்தை மகன் படுகொலை வழக்கில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 9 பேருக்கு மரண தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் சில நாட்களுக்கு முன் உத்தரவிட்டது. எனினும் போலீசார் திருந்தியதாக தெரியவில்லை என கிராம மக்கள் குமுறுகின்றனர். பாரம்பரியமாக நடந்து வரும் திருவிழாவை போலீசாரே நடத்த விடாமல் சதி செய்வதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். பெண் பக்தர்களை மானபங்கம் செய்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட போலீசாரை டிஸ்மிஸ் செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓட்டு கேட்டு யாரும் ஊருக்குள் நுழையக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்தனர்.